2017 எங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். 10வது வருஷத்தில் இருக்கோம். இப்போ வெறும் 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண எங்களோட பிஸ்னஸ் இன்றைக்கி 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கான முக்கியமான காரணம் எங்களோட கன்சிஸ்டன்சி தான். பிஸ்னஸில் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே அதை பீட் பண்ணிட்டு அதை உடச்சிக்கிட்டு முன்னேறி போகணுன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி. ஆரம்பத்தில் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு பேக்கப் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, பெரிய அளவுக்கு பணமும் கிடையாது. சிங்கிள் மேன் ஆர்மி தான். பர்ச்சேஸ், சேல்ஸ், ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து பேக்கிங் பண்ணுறது எல்லாமே நான் சிங்கிள் பர்சனாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் பல்காக வாங்கிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைங்களுக்கு வந்து 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது மார்க்கெட்டில். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் மார்க்கெட்டில் வந்து எப்போ சக்ஸஸ் ஆக முடியும்னு தோணுச்சுன்னா மணியை சேஸ் பண்ணும்போது எங்களால் பெருசாக சம்பாதிக்க முடியல, பெரிய அளவு கஸ்டமர்ஸை ஹையர் பண்ண முடியல. எப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்க ப்ராப்ளமை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போ தான் எங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் சூடு பிடிச்சது. பிஸ்னஸில் மொத்தம் 3 லெவல் இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ், 2வது சஸ்டைனபிலிட்டி, 3வது ஸ்கேல் அப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ் நாங்கள் தாண்டறதுக்கே 6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சோம். ஆரம்பத்தில் சிங்கிள் பர்சனாக இருந்த நாங்கள் இந்த பிஸ்னஸில் இன்னைக்கு 25+ ஸ்டாஃப்ஸை வச்சு எங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டட் ஆஃபீஸில் இருந்த எங்களோட ஆஃபீஸ் நாங்கள் ஓன் ஃபேக்ட்ரியை வச்சு நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் 100 கஸ்டமர்ஸ் மட்டுமே இருந்த டேட்டா பேஸ் இன்னைக்கு 700+ டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சிறு தொழில் மாதிரி லோக்கல்லே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் இன்னைக்கு 4 டிஸ்ட்ரிக்ட்ல 1500 கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாகவே எங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்ட் 1 இயர்லேயே எங்களோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியும் பிராண்டையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் டைரெக்டாகவே சப்ளை பண்ணிட்டோம். இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி ஈஸியாக சொல்லிடலாம். பட் அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து கோத்ரூ பண்ண எங்களுக்கு தான் என்னோட பெயின் நல்லாவே தெரியும். ஆரம்பத்தை ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருசாக டயர்ட்னஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர ஒரு பெருசாக வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. 10 வருஷம் வெளிநாட்டை வேலை பார்த்து 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்தை ஒரே நைட்டில் எழுதி கொடுத்துட்டு நானும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பெருசாக சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னோட அவ்வளோ போய் சேலஞ்ச் பண்ணிட்டோம். எல்லா டோர்ஸும் லாக் ஆகிட்டு திரும்ப போக முடியாத சுச்சுவேஷன். ஆப்ஷன் பிஏ கிடையாதுன்னு தெரியும் போது தான் என் ஒய்ஃப் ஒரு விஷயம் சொன்னாங்க, 10 ரூபாய் மசாலா அட்டை பண்ணுங்க, 50 கிலோ 30 கிலோ சொல்லி பல்காக தரும்போது சில 2 பேர் கிரெடிட் வாங்கிட்டு பைசா திரும்ப வரனால நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறது தான் ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்கும் ஸ்கேல் அப்புக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த 10 ரூபா கான்செப்ட், இது என்ன 10 ரூபா கான்செப்ட், 30 கிலோ 50 கிலோ பல்காக போட்டோமா பல்காக பைசா வரும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த 10 ரூபா கான்செப்ட் நாங்கள் போகும்போது தான் எனக்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு சொல்லுவாங்க, சி கிளாஸ் கஸ்டமர்ஸ் கூட ஈஸியாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையுமே ஒரு 10 ரூபா பேக்கெட்டுக்குள்ளே போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் அங்கே சொன்ன ஒரே விஷயம், முன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் பண்ண நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா, எதை நம்பி உங்கள்கிட்ட வாங்குறதுன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா நான் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னும்போது ஒரு 10 ரூபாய் ஷாம்பு உலகம் பூரா ஒருத்தர் பிராண்ட் பண்ணும்போது 10 ரூபாய் பேக்கெட் கொடுக்குறோம், நாம் ஏன் பிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் அதை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் பார்த்தோம், செல்ஃப் லேர்னிங் புக்ஸ் நிறைய படித்தோம். எந்த ஒரு பிஸ்னஸுமே டெப்த்தாக இறங்கி பண்ணும்போது ஒரு சின்ன கான்செப்ட் ஒருத்தர் நான் எங்கேயே கேள்விப்பட்டதான், ஒரு டார்ச் எடுத்து 100 மீட்டர் அடிக்கும்போது எங்களுக்கு 100 மீட்டர் தெரியும், பட் அந்த 100 மீட்டரை கடக்கும்போது அடுத்த 100 மீட்டர் தெரியும். இதுதான் எங்களுக்கு நடந்துச்சு பிஸ்னஸில். அவங்க சொல்லும்போது 10 ரூபா காட்டு எல்லாம் மூட்டையாக பண்ணிவிட்டு 1000 நான் கலெக்ஷன் பண்ணிவிட்டு 10 ரூபா காட்டையை கொண்டு போய் விற்க சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நான் பதில் சொல்கிற மாதிரி தான் நான் இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தேன். எந்த பிஸ்னஸ் பண்ணால் இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு பண்ணேன். கனவோடு நான் இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். பர்டிகுலராக கொரோனா எல்லாருக்குமே ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்தாலும் பட் எங்களுக்கு ஒரு பெரிய லைட்னிங்கை கொடுத்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலை, பட் பயங்கரமான ரிஸ்க் எடுத்தோம். கஸ்டமர்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்லேயே காணாமல் போயிருவீங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வீடு தட்டி வெடிக்காலம் 2 மணிக்கு 3 மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்தோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு என்னோட பேர் சொல்லி யார் போய் கடையில் பீஷ்மான்னு சொன்னாலே உடனே ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஒரு சின்ன பையன் போயிட்டு பீஷ்மா ஆர்டர் எடுக்க வந்திருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து. இதுக்கான காரணம் குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, எங்களோட சர்வீஸ், எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி தான் நான் 100% சொல்லுவேன். இது முக்கியமான காரணம். முக்கியமான நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்தில் சிங்கிள் பர்சனாக அந்த 25+ ஸ்டாஃப்ஸை வச்சு ரன் பண்ணும்போது என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னோட ஸ்டாஃப்ஸ் தான் நினைக்கிறேன். என்ன தான் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு பேக் போன் சப்போர்ட் கொடுக்குறது என்னோட டீம் தான். நான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை நான் சொல்லுவேன். இது எனக்கு ஒரு பெரிய சேயிங் அண்ட் டயலாக் இருக்கும், விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே நாக்கு வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வீண் முயற்சி,
என்னை பைத்தியக்காரனே சொன்னாங்க. 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை ஒரே நாளில் விட்டுட்டு வந்து எப்படி மிளகு ஜெலிச்சுக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு எல்லாருமே திட்டினாங்க. மார்க்கெட்டில் சிரிச்சாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன தம்பி ஊருக்கு புதுசா அப்படின்னாங்க. ஏன்னா என்னோட பிச்சிங் லெவல் அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. டவுன் த கிரவுண்ட் இறங்கி நான் லோக்கலில் இறங்கி பிச் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஷையாக இருந்துச்சு. எவ்வளோ லக்ஸரியாக இருந்துட்டு இவ்வளோ டவுன் த கிரவுண்ட் இறங்கிட்டுமே எனக்கே சம்டைம்ஸ் டீக்ரேட் ஆகும். 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருவேன். நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் எப்போ நம்ம வந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். எப்பப்பெல்லாம் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒளிஞ்சிருக்குதுன்னு மட்டும் நான் கரெக்டாக ஃபைன் பண்ணேன். கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணேன். கொஞ்சம் நிறையவே நாள் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்னு சொல்லுவாங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதால் நான் இந்த சக்ஸஸை ரீச் ஆகிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மேலே நான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படணும். அதுக்கான முயற்சி என்றைக்குமே கைவிடாமல் போயிட்டு தான் இருக்கும். எப்பயும் நான் நம்புறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க, முடிவு எடுங்க. முடிவு எடுத்தால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். தேங்க்யூ.